ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஆடிட் ரிஸ்கோடைய கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்பைன்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருமா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட்டும் டிடக்ஷன் ரிஸ்க்கும் தான். இதில் வர ரெண்டு காம்பனன்ட் தான் என்னது? இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க். அப்போ நம்ம இப்படி வந்து என்ன எடுத்துக்கலாம், ஓகேவா? இன்ட்டு டிடக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், கவனிங்க. SA 315. என்னது SA 315? ரொம்ப வந்து நல்ல கவனிங்க. இதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, SA 315 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட். அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணணும், அசஸ்லாம் பண்ணணும். ஆனால் எப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு லைனுமே அக்கா பிரித்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்கன்னா பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் இதுவரையும் நம்மளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்டிங் த என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டை இன்னொரு செக்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் அது எங்கே வருதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல வந்து இந்த ஆக்சுவலாக இந்த SA 315 என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக அங்கே படித்த மாதிரி தான், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல் அண்ட் தென் டேட் நான் சொன்ன மாதிரி அசஷன் லெவலில். ஆல்சோ டூ இந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் டிஸ்க்ளோஷர்ஸ் இதெல்லாமே கரெக்டாக கன்சிடர் பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து நம்ம ரிஸ்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுமோ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு லெவலில் இருக்கும், அது எல்லாமே என்ன பண்ணணும், அசர்டைன் பண்ணணும். ஸோ அதையும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அசர்டைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த SA 315 சொல்ல வராங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஆடிட் ரிஸ்க் பற்றி பார்த்தோம். கரெக்டாக அந்த ஆடிட் ரிஸ்க்கான ப்ரொசீஜர் என்னன்னு தான் இப்போ வந்து பார்க்குறோம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் நம்ம லெசனோட டைட்டிலே தானே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் என்ன பார்க்க போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, நீ வரமாட்டியா? ஓகே, இப்போது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் என்னது? இது ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னால் என்னன்னு தெரியும். என்னது? அது ஒரு ப்ரொசீஜர் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க எப்போவுமே, எல்லாத்தையுமே அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆடிட் ப்ரொசீஜர் பாருங்கள், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். எதுக்கு? இந்த மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அண்ட் தென் வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் லெவல் அண்ட் தென் அசஷன் லெவல் டேட் இருக்கும் இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் என்னது, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ரிஸ்க் வந்து போத் ஃப்ராட் அண்ட் எரர் ரெண்டு இடத்துலையும் நம்மளால என்ன பண்ண முடியும், அசஸ் பண்ண முடியும். ஸோ அசஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்க்க போகிறது ரொம்ப மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், MTP கொஸ்டின், RTP கொஸ்டின் எல்லாத்துலேயும் இந்த கொஸ்டின் கலக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன நான் வந்து 3 ப்ரொசீஜர் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், என்கொயரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் வித்தின் த என்டிட்டி. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் திங், அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர். வாட்? அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர். அண்ட் தென் தேர்ட் இஸ் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். வாட்? அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இன்கொயரிஸில் என்ன சொல்ல வராங்க, இன்கொயரிஸில் அவங்க சொல்ல வர்றது இந்த விஷயந்தான். அவங்க என்ன நம்மள்ட்ட கேட்பாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், தெளிவாக இன்கொயரி தானே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா, இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே எழுத சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இது எல்லாமே எழுதிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட் இப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் என்ன என்கொயரி பண்ணுவாங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின். அப்போ இன்டர்னல் ஆடிட்டில் என்னென்னா, அவங்கள்ட்ட இன்டர்னல் ஆடிட்டு போய் தம்பி இங்கே வேறுப்பா, நீ ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கியா, அப்பா எனக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் நம்ம பார்க்கணும் அதை. ஓகேவா? அவங்க பண்ணுற ப்ரொசீஜர் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் என்னது, இன்டர்னல் ஆடிட் போய் என்ன பார்க்கணும், ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, அதுலேருந்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோமா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் திங், எம்ப்ளாயிஸ். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அக்கௌண்டிங் பாலிசிலாம் கரெக்டாக போய் அப்ளை பண்ணியிருக்காங்களா அவங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். என்னென்னலாம் அக்கௌண்டிங் பாலிசி கஷ்டமாக இருக்கும், இங்கே வா எடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி அன்யூஷுவலான டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதில் அவன் கரெக்டாக பண்ணியிருக்கானா அதுதான் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட்டில் போய் ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணியிருக்கானான்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அண்ட் தென் வந்து எம்ப்ளாயிஸ் போயிட்டு இந்த மாதிரி அன்யூஷுவலாக காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயத்துலலாம் கரெக்டாக பாலிசி அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத போகிறோம். அடுத்து வந்து இன்ஹவுஸ் லீகல், இந்த சென்ஸ் லாயர் கேஸ் லீகலாக இருக்க மாதிரி இருக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்ஹவுஸ் லீகல்கிட்ட போயிட்டு இங்கே வாங்க நீங்கள் தானே இன்ஹவுஸ் லீகல் இந்த கம்பெனிக்கு வாங்க சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த கம்பெனி ஏதாவது ஃப்ராடு வேலையில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, ஸோ ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட வந்து ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, ஏதாவது வாரண்டிலாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்து போயிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம், ஸோ லீகலாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும், நம்ம இன்ஹவுஸ் லீகல்கிட்ட. இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லிட்டிகேஷன், அதாவது இந்த மாதிரி லீகல் அவங்க இன்ஹவுஸ் லீகல்கிட்ட போயிட்டு ஃப்ராடு இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பார்ட்னரோடலாம் வந்து ஏதாவது வந்து மிங்கிள் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இவங்ககிட்ட என்ன போய் பார்க்கணும்,
மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஏதாவது வந்து மாற்றிருக்கியாப்பா சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி எதுவும் உனக்கு தான் அந்த மூலையே இல்லையே அப்படி சொல்லி என்ன பண்ணணும் அவனுங்கள்ட்ட போய் கேள்வி பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போது அவங்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் எதுவும் மாற்றிருக்கியா அதானே பார்த்தேன் உனக்காவது இந்த மூலையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடணும். அடுத்தது எங்கே போகணும் நம்ம என்கொயரி பண்ணுறதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறதே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். மெயினாக நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட்டை தான் போகணும். அவன்கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லணும் உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம் நீயே ஒழுங்காக இருக்கியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணுறியா ஒழுங்காக அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பர்சனல் இவன் யாருன்னா இவன் தான் அந்த கம்பெனியில் இருக்கிற சிஸ்டம்லாம் வச்சிருக்கவன். ஸோ அதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருக்கா சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஸோ இதுதான் என்னது இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்கொயரிஸ். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இன்கொயரி பண்ணணும் யார் இன்டர்னல் ஆடிட் எம்ப்ளாயீஸ் இன் ஹவுஸ் லீகல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இட்ஸ் நாட் கிளியர் ஐ திங்க் ஸோ வெயிட் ஓகே. ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பர்சனல். நெக்ஸ்ட் திங் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்கொயரிஸ் செகண்ட் ஸ்டெப்பு அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்பு அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஓகே. ஸோ இப்போ அனலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் என்னது அனலிட்டிக்கல் ப்ரொசீஜரும் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதாவது சேல்ஸ் ரிலேட்டடாக சேல்ஸ் வந்து நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி அதில் எப்படி வந்து பிளேஸ் ஆகிருக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் குட்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனும் போய் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இந்த இது அனலிட்டிக்கல் ப்ரொசீஜரில் வருது. ஸோ இது எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அன்யூஷுவல் ட்ரான்சாக்ஷன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் வந்து நம்மளுக்கு இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இது நம்மளுக்கு அசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால இந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். அப்சர்வேஷன் ஒன்றும் இல்லை அப்சர்வேஷன் இந்த சென்ஸ் ஒருத்தங்க ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே பக்கத்தில் கையை கட்டிட்டு பார்க்குறது அப்படியே அவன் மூஞ்சியும் அவனையும் பார்க்குறது. ஸோ அவன் எப்படி வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அப்போ அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்னது ஸோ அவங்க போயிட்டு கரெக்டான எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் போய் நம்ம அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணலாம். அடுத்தது வேறு ஏதாவது வந்து மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் மீட்டிங்கில் நடக்கிற மைன்யூட்ஸ் அந்த மினிட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எழுதுவாங்க மீட்டிங்கில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்க்கலாம் லாவில் படிச்சிருக்கோம். அண்ட் தென் வந்து என்டிடிஸில் நிறைய ப்ரிமிசஸ் அண்ட் பிளான்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறையா வந்து வச்சுருப்பாங்க மிஷினரிஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாமே போயிட்டு நம்ம களத்தில் இறங்கி பார்க்குறது அந்த அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஓகே. ஸோ அவ்வளோதான் என்னென்னா ஆடிட் ரிஸ்கில் கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். ஓகேவா. ஓகே. ஸோ ஆடிட் ரிஸ்க் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இன்ட்ரடக்ஷன்லேருந்து என்னென்ன விஷயம்லாம் அதில் கவர் ஆகுது டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் 3 இருக்குது இன்கொயரிஸ் அண்ட் தென் வந்து அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபைனலி அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ we will cover about materiality. ஓகேவா. ஓகே guys, we'll see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.